தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை. நிறுத்துங்கடா. ஏய் வா. ஏடா எதுடா அடிச்சீங்க? இல்லங்கடா. ஏய் ஐடி கார்டு எடு. எல்லாம் எடு. கொடு. எடு பட்டுனே. எடு. எல்லாரும் எது வந்தாலும் ரூம்ல வந்து என்ன பார்த்து பேசி வாங்கிக்கோங்க. சார் ஐடி கார்டு சார். எது வந்தாலும் ரூம்ல வந்து பேசிக்கோங்க. வாங்க. இது காலேஜ் நினைச்சா சண்டை போட்டு நினைச்சீங்களா? என்னடா பிரச்சனை? எதுதாங்க அடிச்சீங்க? ஏய் நிறுத்து. இது என்ன சட்டம் மண்டை? ஃபர்ஸ்ட் சட்டப்பட்டன போடுறான். அது என்னடா காப்பு கையில கரெக்டா? அது உள்ள வேடா. இப்படிதான் காலேஜுக்கு வரணுமா? இதுதான் ட்ரெஸ் கோடா? உங்க அப்பா அம்மா எதுக்காக அவங்கள படிக்க வைக்கிறாங்க? இங்க வந்து நீங்க அடிச்சுப்பீங்க சொல்லிதான் படிக்க வைக்கிறாங்களா? என்னடா பிரச்சனை? அதுக்காண்டா நீங்க அடிச்சுக்கிறீங்க? யாரா கை வச்சது முன்ன? அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம் சொல்லு? பிளே கிரவுண்ட்ல சண்டை போறீங்க. பிடி வாத்தியார் இருப்பார் தானே, அவர் கூட நீங்க பேச வேண்டியதுதானே? எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? கலாச்சாரம் நீங்க வந்து இங்க பேசுங்கடா. அப்புறம் எதுக்கு ஆபீஸ் ரூம் பிரின்சிபல் எதுக்கு இருக்காங்க சொல்லுங்க? நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் நாளைக்கு வெளியில போய் ஒழுங்கா இருப்பீங்க. நிறுத்துங்க. நான் உங்க ஸ்டாஃப் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க எல்லாம் போங்க. ஐடியா நான் அவட்ட பேசிக்கிறேன். இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பண்றோம். இது புரிய மாட்டேங்குது. ரொம்ப பாசம் தானே உங்களுக்கு. உட்காருங்க. இன்னைக்கு அவனுக்கு அடிச்சே அவ்வளோ சரி. இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. 12th 80% மேலே எடுத்தவங்களா யார் எழுந்துருங்க? ஓகே. எஸ்சி எஸ்டி யாராக இருக்கீங்க? எழுந்துருங்க. இப்போ உங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. ஆஃப்டர் 2:30 போயிட்டு போர்ட் ரூமில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? உட்காருங்க. சார் 80% இல்லாமல் அவனு மட்டும் சார் ஸ்காலர்ஷிப் தருங்க. என்னப்பா கேட்டேன்? சார் 80% இல்லாமல் அவனு மட்டும் சார் ஸ்காலர்ஷிப் தருங்க. சொல்கிறேன், உட்கார். நீ எஸ்சியா எஸ்டியா? மச்சான் பழங்க போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பழகம் நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அதான் இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுறது தப்பு தெரியும். ஸ்காலர்ஷிப்காக தானே? அது மொத்தமாக எல்லாரையும் போக சொல்லி தப்பு இருக்கலாம். ஆமாங்க. ரிசர்வேஷன்னா என்ன யாருக்காச்சும் தெரியுமா? உட்கார். வேற யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லுப்பா. அதை பற்றி வேறு ஏதாச்சும் ஒன்று தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன். உட்கார். ரிசர்வேஷன்னா ஒன்றும் இல்லைப்பா. அது வந்து எஸ்சி எஸ்டி சமூகத்தினர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து மற்றவங்ககிட்ட வேலைக்கு போகும்போதோ அவங்களுக்கு வந்து பணமாகவோ எதுவுமே தரமாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே இந்த வந்து தானியமாகவும் அரிசியாகவும் தான் வந்து அவங்களுக்கான கூலிகள்லாம் தருவாங்களே. அவங்களுக்கு படிக்கிறதுக்கோ எதுக்கோ வந்து பண வசதியே கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையாக கவர்மெண்ட் கொடுத்து படிக்க வச்ச ஒரு அமௌண்ட்டு தான் வந்து இந்த ஊக்கத்தொகைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்குலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து
எல்லாம் படிச்சிருப்பாங்க, அப்பா அம்மா நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாகவே படிக்க வந்திருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. சொல்லுப்பா. சொல்கிறேன்ப்பா, உட்காரு. நீ சொன்ன மாதிரி காமராஜர் வந்து இலவச கல்வி கொடுத்துருக்காரு, இலவச உணவு கொடுத்துருக்காருப்பா. ஆனால் அது வந்து அவனுடைய போதிய வயது வரைக்கும் அது பத்தாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா அவன் வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை வரும். அதனால் அவனுடைய கல்லூரி வாழ்க்கையில் அவன் படிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்கறதுனால அவங்களுடைய குடும்ப பாரமும் குறையுது, அவனும் படிக்கிறதுக்கு மேலே வர்றதுக்கு ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்குது. ஏன் மாறாது? அது 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜாதி மதம்ன்றது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் நினச்சா எல்லாத்தையுமே மாற்றலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. டே அல்ஃபர், சாரிடா மச்சான். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விடுறா. மாற்றத்தை மற்றவரிடம் எதிர்பார்க்காதே, நீ மாற்றத்தை உருவாக்கு.